Hi friends, welcome to SRIAS Academy. Last video வந்து TNPSC Group 4 கான மேக்ஸ் கிளாஸ்ல அளவியல்ல சதுரம் மற்றும் செவ்வகம் இது ரெண்டுக்கான கணக்குகள் பார்த்தோம். ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस. சோ அதோட கண்டினியூஷன் தான் வந்து இந்த வீடியோ. சோ வாங்க படிக்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து செவ்வகம் ஒன்றின் அகலமானது அதன் நீளத்தை விட 27 சென்டிமீட்டர் குறைவாக இருக்கு. சுற்றளவு 3 மீட்டர் 6 சென்டிமீட்டராக இருப்பின் அச்செவ்வகத்தின் நீளம் அகலம் முறையே என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? L = L ன்னு வச்சுக்கலாம். breadth வந்து நீளத்தை விட எவ்வளவு குறைவா இருக்கு? 27 சென்டிமீட்டர் வந்து குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. சுற்றளவு கொடுத்துட்டாங்க. சுற்றளவு பெரிமீட்டர் எவ்வளவு அப்படினா 3 மீட்டர் 6 சென்டிமீட்டர். சோ இத ஒரே யூனிட்டா கன்வர்ட் பண்ணி வச்சுக்கலாம். 1 மீட்டர் அப்படினா 100 சென்டிமீட்டருக்கு சமம். அப்போ 3 மீட்டர்ங்கிறது 300 மீட்டர் பிளஸ் 300 சென்டிமீட்டர் பிளஸ் ஒரு 6 சென்டிமீட்டர் பாத்தீங்கன்னா 306 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? செவ்வகத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 2 times of L plus B. அது 306க்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ L ஓட வேல்யூ L ன்னு வச்சுக்கலாம். B க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம் அப்படினா L - 27 ன்னு எழுதலாம். So L minus 27 is equal to 306. அப்போ L வந்து பாத்தீங்கன்னா 2L minus 27. 306 2 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா 153 ன்னு கிடைக்கும். அகைன் என்ன பண்ணலாம் அப்படினா 2L is equal to minus 27 வந்து இந்த பக்கம் போறப்ப plus 27 ன்னு மாறும். So 180 and L is equal to 19 கிடைக்கும். 90 சென்டிமீட்டர் ன்னு கிடைக்கும். breadth இதுல இருந்து கண்டுபிடிக்கலாமா? length ஓட வேல்யூ 19 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா 90 minus 27 பாத்தீங்கன்னா 63 சென்டிமீட்டர்ஸ் கிடைக்கும். So 90 சென்டிமீட்டர் and 63 சென்டிமீட்டர் தான் வந்து length and breadth. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு சதுரத்தின் பரப்பளவு 169 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதன் பரப்பளவு 69% அதிகரிக்கப்படுமாயின் சதுரத்தின் பக்கத்தின் அதிகரிப்பின் சதவீதம் என்ன? இதான் क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ சதுரத்தோட ஏரியா கொடுத்துட்டாங்களா? 169 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப இந்த சதுரத்தோட பக்கம் கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி? A is equal to root of 169 which is 13 சென்டிமீட்டர். இந்த சதுரத்துக்கு பரப்பளவு வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓகேவா? ஏரியால இன்க்ரீஸ் பண்றாங்க. 69% இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்போ புது ஏரியா என்னவா கிடைக்கும்? ஆல்ரெடி இருக்குது 169 plus 69% of 169 இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓகேவா? இது நியூ ஏரியா A1. சோ இத கால்குலேட் பண்ணோம் அப்படினா 169 into 0.69 9981 மீதி 8 954 54 8 62 மீதி 6 19 15 6 மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 954 மீதி 5 6 36 5 41 மீதி 4 1 6 6 4 10. so 16611 2 digits வேல்யூ புள்ளி வைக்கணும். so 2 digits plus 169 இருக்கு. 169 ஆட் பண்ணிக்கிறோம் அப்படினா 5 8 2. சோ புதுசா கிடைக்கிற ஏரியாவோட பரப்பளவு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 285.61 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்போ இந்த ஏரியாவுக்கான பக்கம் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? பக்கத்தின் அதிகரிப்பின் சதவீதம் தான் வந்து क्वेश्चनல கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பக்கம் என்ன? புதுசா வர பக்கம் A1 என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சாகணும். so that 285.61 க்கு ரூட் எடுத்தோம் அப்படினா 285.61. ஓகேவா? மீதி 1 இருக்கும். 85 அப்படியே இருக்கலாம். 1 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 2. சோ இப்போ என்ன நம்பர் போட்டு பார்க்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா 6 டைம்ஸ் போட்டு பார்த்தோம் அப்படினா 6 32 மீதி 3 6 2 12 15 கிடைக்குது. so 3 இருக்கு. 6 1 கீழ இறக்கிடலாம். again sorry
150 6 6 ஆர் 36 இல்லையா தப்பா போட்டேன் ஓகே இப்போ 5ல 6 போகாது அப்போ 15ல 6 போயிடுச்சு அப்படின்னா 9 7ல 5 போச்சுன்னா 2 ஓகே இப்போ வந்து 16 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே 32 வரும் ஸோ 1ஆல் முடியுது அப்படிங்கிறப்போ நியர்லி 3000 இருக்குது அப்படின்னா இது ஒரு 10 டைம்ஸ் வருமா அப்போ 9ல் போட்டு பார்க்கலாம் 9 9s are 81 பேலன்ஸ் 8 இருக்கும் 9 2s are 18 26 பேலன்ஸ் 2 9 3s are 27 ப்ளஸ் 2 29 ஸோ 0 அப்போது 28561க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 16.9 சென்டிமீட்டர் கிடைக்குது இது A1 புதுசாக கிடைச்சது இது A ஆல்ரெடி இருக்கிறது ஸோ இந்த பக்கத்தின் அதிகரிப்பின் சதவீதம் தான் கேட்குறாங்க பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் சைஸு ஓகேவா சைடோட சைஸு அப்போது இன்க்ரீஸ் ஆனது எவ்வளோ ஒரிஜினலாக இருக்கிறது எவ்வளோ டிவைடட் பை ஒரிஜினல் இன்ட்டு 100 போட்டோம்னா பர்சன்டேஜில் கிடச்சிரும் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கிடச்சிரும் ஸோ 3.9 டிவைடட் பை 13 இன்ட்டு 100 390 divided by 13 கிடைக்கும் ஸோ 30 டைம்ஸ் வரும் ஸோ 30% அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு செவ்வகத்தின் மூலைவிட்டத்தின் அளவு 17 சென்டிமீட்டராகவும் அதன் சுற்றளவு 46 சென்டிமீட்டராகவும் இருப்பின் அதன் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ செவ்வகம் சொல்லிட்டாங்க செவ்வகத்தோட டயக்னல் மூலைவிட்டம் வந்து 17 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க டயக்னல்னா என்ன வரும் ரூட் ஆஃப் L ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் வந்து 17 அப்படின்னு சொல்லிட்டாங்க சுற்றளவு பெரிமீட்டர் 46 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்ன 2 டைம்ஸ் ஆஃப் L ப்ளஸ் B இஸ் ஈக்குவல் டு 46 இங்கே என்ன பண்ணலாம் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிட்டு ரூட்டை கேன்சல் பண்ணுவோம் ஸோ L ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 289 இங்கே வந்து இந்த 2 கேன்சல் பண்ணிட்டு L ப்ளஸ் B இஸ் ஈக்குவல் டு 23 கிடைக்கும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுவோம் ஓகேவா பண்ணோம்னா a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா ஸோ L ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் L இன்ட்டு B இஸ் ஈக்குவல் டு 23 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 3 3s are 9 6 6 4 ஸோ 9 2 5 23 ஸ்கொயர் பண்ணால் 529 இப்போ இந்த டேர்ம்ல L ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயருங்கிறதுக்கு பதிலாக இதை அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம் ஓகேவா அப்போ 289 plus 2 times of L into B is equal to 529 அப்போ 2 times of L into B is equal to 529 minus 289 ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9ல் 9 போயிடுச்சுன்னா 0 12ல் 8 போயிடுச்சு அப்படின்னா 4 4ல் 2 போயிடுச்சுன்னா 2 2LB is equal to 240 அப்போ L into B is equal to 240 divided by 2 போட்டோம்னா 120 கிடைக்கும் ஓகேவா ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க அப்படின்னா பரப்பளவு தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பரப்பளவு செவ்வகத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன L into B தான் ஸோ L into B கிடைச்சிருச்சு நமக்கு ஆன்சர் 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு சதுரத்தின் பரப்பிற்கும் அதனுடைய மூலைவிட்டம் வழியாக வரையப்படும் சதுரத்தின் பரப்பிற்கும் உள்ள விகிதமானது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஒரு சதுரம் இருக்கு அப்படின்னா அதோட சைட்ஸ் வந்து ஏன்னு எடுத்துக்கலாம் அதோட மூலைவிட்டம் அப்போ என்னவா இருக்கும் A இன்ட்டு √2 ஸோ அந்த மூலைவிட்டம் வழியாக வரையப்படுற சதுரம் அப்படின்னா அதோட பக்கம் வந்து என்னவா இருக்கும்னா A இன்ட்டு √2 தான் இருக்கும் ஓகேவா அப்போ ரெண்டுக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்குறாங்க அப்போ நார்மலாக இருக்க சதுரத்துக்கு A ஸ்கொயர் மூலைவிட்டம் வழியாக வரைகிறதுக்கு A இன்ட்டு √2 இந்த ஹோல் ஸ்கொயர் ஸோ இது A ஸ்கொயர் √2க்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா 2 தான் வரும் இந்த A ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ 1:2 தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு சதுரத்தின் பக்கம் 4 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது அதன் பரப்பளவு 60 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது எனில் அந்த சதுரத்தின் பக்க அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஏ இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் நார்மலாக இருக்க சதுரத்துக்கான சைடு வந்து ஏ அதோட ஏரியா வந்து இந்த ஏன்னு வச்சுப்போம் இப்போ புதுசாக வர சைடு A1 அப்படின்னா அது எவ்வளோ இருக்கு ஏவை விட +4 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கு ஓகேவா அதே மாதிரி நியூ ஏரியா என்னவா இருக்கு ஆல்ரெடி இருக்க ஏவை விட +60 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதிகமாக இருக்கு ஓகேவா
இப்போ இந்த ஏங்கிறது a ஸ்கொயர் ப்ளஸ் 60க்கு ஈக்குவல். அகைன் இந்த a1ங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதோட சைடை வந்து a1 ஸ்கொயர் பண்ணலாமா, இதுக்கு பதிலாக a1 ஸ்கொயருங்கிறத எடுத்து எழுதலாம். a1ஓட வேல்யூ என்ன, a + 4 த ஹோல் ஸ்கொயர். இப்போ a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா a ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் 16 + 2 × 4 × a which is 8a. a ஸ்கொயர் + 60க்கு ஈக்குவலாக இருக்கும். a ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 8a = 60 - 16 கிடைக்கும், 44. ஸோ 44 divided by 8 அப்படின்னா 2 4s are 8, 11 4s are 44. ஸோ 11/2 5.5 சென்டிமீட்டர் தான் வந்து அந்த ஸ்கொயரோட சைஸ். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும். அண்ட் மெயின் விஷயம், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நடக்க போகிற ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சம் சால்வ் பண்ணுறதுக்கான டைம், ஓகேவா, டைமுங்கிறது ரொம்ப ப்ரெஷியஸானது, இம்பார்ட்டண்டானது. அதுவும் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு சம்மு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த கொஷின்ஸும் அதில் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா, ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ தான் வந்து கொஷினை பார்த்தோன்னே ஓகே இது இந்த டைப் இந்த மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக போட முடியும். ஓகேவா, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு டைம் வந்து என்ன ஆகும், குறையும். நீங்கள் ஒரு சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து ரொம்ப குறையும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஒரு செவ்வக மைதானத்தை சதுர அடிக்கு ரூபாய் 1.25 வீதம் சரி செய்ய ஆகும் செலவு ரூபாய் 900 ஆகும். அம்மைதானத்தின் நீளம் 30 மீட்டர் எனில் அதன் அகலத்தை கண்டுபிடி. இதான் கொஸ்டின். ஓகேவா, இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும்னா சிம்பிளா என்ன பண்ணலாம், மொத்தமாக ஆகிற தொகை டிவைடட் பை 1.25 போட்டோம் அப்படின்னா 720 கிடைக்குது. ஓகேவா, இதுதான் வந்து அந்த ஏரியா இன் மீட்டர் ஸ்கொயரில் கிடைக்குது. ஏரியாவுக்கு செவ்வகத்தோட ஏரியா ஃபார்முலா என்ன, L × B. ஸோ தட் எல்லோட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்களா, 30 மீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ 30 × B = 720. அப்போ அகலம் B = கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 24 மீட்டர். அவ்வளோதான், சிம்பிள் கொஷின். ஆப்ஷன் சி 24 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 75 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட தரை விரிப்பின் விலை மீட்டருக்கு 8 ரூபாய் எனில் 13 மீட்டர் நீளம் 9 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு அறை முழுவதும் அந்த தரை விரிப்பை அமைக்க ஆகும் செலவு என்ன? ஸோ ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க, அதோட ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா லென்த்து 13, வித் வந்து 9 மீட்டர். ஓகேவா, 13 × 9 வந்து 117 மீட்டர் ஸ்கொயர். இந்த ஏரியாவுக்கு இந்த அகலம் கொண்ட ஒரு தரை விரிப்பை விரிக்கணும் அப்படின்னா அகலம் தெரியுமா, அப்போ அந்த தரை விரிப்பு கார்பெட்டோட லென்த் தெரியாதுன்னு வச்சுக்குவோம். அகலம் வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு, ஸோ மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 0.75 வரும். அது எந்த ஏரியாவுக்கு நம்ம போடணும், இந்த 117 மீட்டர் ஸ்கொயர் கொண்ட ரூமுக்கு. ஓகேவா, அப்போ L = 117 டிவைடட் பை 0.75. இது என்ன பண்ணலாம், மேலே கீழே 100ல் பெருக்கிட்டோம் அப்படின்னா 117 டிவைடட் பை 75 × 100ன்னு கிடைக்கும். 325 425 போடலாம். அண்ட் 3 அதில் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 3s are 9, 9 3s are 27. ஸோ தட் 4 9s are 36, பேலன்ஸ் 3 இருக்கும். 4 3s are 12, 156. இது அந்த கார்பெட்டோட லென்த்து. ஓகேவா, கொஷின் என்ன கேட்குறாங்க, அந்த கார்பெட்டுக்காக செலவு என்னன்னு கேட்குறாங்க. அப்போது பெர் மீட்டருக்கு அந்த கார்பெட்டுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னா 8 rupees. ஓகேவா, அப்போ 156 மீட்டர் வந்து நமக்கு லென்த் இருக்குது. அப்போது 8ஆல் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டா அந்த அமௌண்ட் கிடச்சிரும். ஓகேவா, 8 4 4 4 12. ஓகே, 1248 rupees. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, நார்மல் ரெக்டாங்கிள் ஸ்கொயருங்கிற சம்க்கு எவ்வளோ அப்ளிகேஷன் சம் இருக்குது அப்படின்னு பாருங்க. ஓகேவா, இந்த மாதிரி எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு
எக்ஸ்ட்ரா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த ரெக்டாங்கிளை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம். அப்போ புதுசாக இருக்கிறதோட ஏரியா என்ன கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை ஒரு ரூம் மாதிரி கொடுத்துட்டாங்க, இன்னொரு பொருள் கொடுத்துருப்பாங்க, இந்த பொருளை வச்சு இந்த ரூமை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் செலவு, அதை கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் வேறு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூளை விட்டம் ரிலேட்டடாக. ஓகேவா, மூளை விட்டம்லேருந்து ஸ்கொயர் வச்சா என்ன, இந்த மாதிரிலாம் நிறைய அப்ளிகேஷன் சம் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலாஸ் என்ன, ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா L into B 2 times of L plus B பெரிமீட்டருக்கு, டயக்னலுக்கு √L² plus B ஸ்கொயர், இவ்வளோதான். ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் A ஸ்கொயர், பெரிமீட்டர் வந்து 4A, டயக்னலுக்கு A√2. இதை வச்சு நம்ம எவ்வளோ சம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் பாருங்கள். ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு சதுரத்தின் பரப்பளவு அரை ஏக்கர். ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் வந்து ஒரு மிஸ்டேக்கு, இது இங்கிலீஷில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கிலீஷையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, உங்களுக்கு கொஸ்டினில் டவுட் இருக்க மாதிரி இருக்குது, தமிழில் இருக்குது அப்படின்னா மேலே இங்கிலீஷில் இருக்கிறதையும் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹெக்டேர், ஹெக்டேரும் ஏக்கரும் வேற. ஓகேவா, ஸோ ஒரு சதுரத்தின் பரப்பளவு ½ ஹெக்டேர் எனில் சதுரத்தின் மூளை விட்டம் டேஷ் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா வந்து சதுரம் கொஸ்டின், ஏரியா வந்து என்ன சொல்லிட்டாங்க, ½ ஹெக்டேர். ஸோ ஒரு ஹெக்டேர் அப்படிங்கிறது வந்து எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 மீட்டர் ஸ்கொயருக்கு ஈக்குவலானது ஒரு ஹெக்டேர். ஓகேவா, அப்போது 10,000 மீட்டர் ஸ்கொயர், ½ ஹெக்டேர் அப்படின்னா 5,000 மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து 5,000 மீட்டர் ஸ்கொயர் தெரிஞ்சிருச்சு. அப்போ அதோட டயக்னல் என்ன, இதுதான் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு சைடு தெரியணுமா, சைடு வந்து என்ன வரும், அப்படியே ரூட் எடுத்தோம்னா 5,000க்கு ரூட் எடுத்தோம்னா சைடு கிடச்சிரும். டயக்னல் ஃபார்முலா என்ன, A into √2. ஸோ A வந்து 5,000, √2 இன்ட்டு போட்டோம் அப்படின்னா √10,000 கிடைக்கும். ஸோ ரூட் எடுக்கிறப்ப இந்த 2 ஜீரோக்கு கேன்சல் பண்ணிவிட்டு 100 மீட்டர்ஸ், அவ்வளோதான் டயக்னலோட வேல்யூ. ஈஸி கொஷின் தான். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், 100 மீட்டர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் எக்ஸெட்ரா 24 சென்டிமீட்டர் ஆகியவற்றை பக்கங்களாக கொண்ட 14 சதுரங்களின் மொத்த பரப்பு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சைட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு 14 சதுரம் இருக்கு, அந்த 14 சதுரத்தோட பக்க அளவுகளை கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இது 11 சென்டிமீட்டர் இருக்கு, இது 12 சென்டிமீட்டர் இருக்கு, 30 சென்டிமீட்டர் எக்ஸெட்ரா, இங்கே 24. இந்த மாதிரி மொத்தம் ஒரு 14 சதுரங்கள் இருக்கு, அதோட பக்க அளவுகள் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஏரியா வந்து மொத்தமாக இந்த ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இதோட ஏரியா என்ன 11 ஸ்கொயர், இதோட ஏரியா என்ன 12 ஸ்கொயர், இதோட ஏரியா 13 ஸ்கொயர், இந்த மாதிரி 24 ஸ்கொயர். அப்போ மொத்தமாக கேட்குறப்ப நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் அப்படியே ப்ளஸ் பண்ணணும். இதுதான் அவங்க கேட்டிருக்க கொஷின். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஃபார்முலா பார்த்துருப்பீங்க. 1 square plus 2 square plus etc plus n square is equal to n into n plus 1 into 2n plus 1 whole divided by 6. ஓகேவா, அப்போது 1லேருந்து n வரைக்கும் இருக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். இங்கே எதுலேருந்து இருக்குது, 11லேருந்து 24 வரைக்கும் இருக்குது. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 1லேருந்து 24 வரைக்கும் இருக்கிறத எடுத்து எழுதிட்டு அதில் 1லேருந்து 10 வரைக்கும் 11க்கு முன்னாடி 11 நமக்கு வேணும் இல்லையா, அது வரைக்கும் இருக்கிறத மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ தட் 1 square plus 2 square plus etc plus 24 square அதிலிருந்து மைனஸ் 1 square plus 2 square plus etc plus 10 square மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ இங்கே வந்து என்னோட வேல்யூ 24, இங்கே என்னோட வேல்யூ 10. ஓகேவா, அப்போது n into n plus 1, என்னோட வேல்யூ 24, n plus 1 என்ன 25, 2n plus 1, 2 into 24 வந்து 48 plus 1 49 whole divided by 6 minus என்னோட வேல்யூ 10, 10 plus 1 11 into 20 plus 1 21 divided by 6.
இப்போ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 6 are 24. ஓகேவா 425 are 100. 100 into 49 4900 minus 77 into 5 35 balance 3 இருக்கும் 35 385. So 4900 இருந்து 385 மைனஸ் பண்ண ஆன்சர் கிடைச்சிரும். டென்ல 5 போச்சு அப்படின்னா இங்கே 8 இருக்கும், இங்கே 9 இருக்கும், இங்கே 10 இருக்கும். ஓகேவா 10ல 5 போச்சுன்னா 5, 9ல 8 போச்சுன்னா 1, 8ல 3 போச்சுன்னா 5, பேலன்ஸ் 4. ஸோ 4515 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு செவ்வகத்தின் பரப்பு 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதனுடைய பக்கங்கள் 4:9 என்ற விகிதத்தில் இருக்குமானால் அதனுடைய சுற்றளவு எவ்வளவு தான் கொஸ்டின். ஸோ ஏரியா கொடுத்துட்டாங்க 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா பக்கங்கள் a:b வச்சுப்போம். அது வந்து 4:9ங்கிற ரேஷியோவில் இருக்குது. அப்போ a/b is equal to 4/9. இங்கே a into b ஓட வேல்யூ தான் 144. அப்போ இதில் a is equal to 144 divided by b ன்னு வச்சுப்போம். ஓகேவா இப்போ ஏக்கு பதிலாக இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 144 b into b ஸ்கொயர் ஆகிடும் by 4/9. அப்போ b ஸ்கொயர் is equal to 144 into 9 divided by 4. இப்போ ரூட் எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது. ஸோ டேரெக்டாக அப்படியே போட்டுடலாம். 12 into 3 into 2. ஓகேவா 12 12s are 144, 3 3s are 9, 2 2s are 4. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 into 3 18. பியோட வேல்யூ எவ்வளோ கிடச்சிருச்சு அப்படின்னா 18 சென்டிமீட்டர். ஓகே சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர். அடுத்தது பியோட வேல்யூ தெரிஞ்சிருச்சா? அப்போ இதுலேருந்து ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? 144 டிவைடட் பை பிக்கு பதில் என்ன போடலாம்? 18 போடலாம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9 2s are 18, 7 2s are 14, 2 2s are 4. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 9s are 72. ஸோ ஏவோட வேல்யூ 8ன்னு கிடைக்குது. இது a 8 சென்டிமீட்டர், b வந்து 18 சென்டிமீட்டர். ஓகேவா அப்போ பெரிமீட்டர் என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. பெரிமீட்டருக்கு ஃபார்முலா என்ன? 2 times of a plus b. அப்போ 2 into 8 plus 18. 8 plus 18 ஓட வேல்யூ 26. 2 into 26 52. ஸோ பெரிமீட்டர் வந்து 52 சென்டிமீட்டர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு செவ்வகத்தின் நீளம் அதன் அகலத்தை விட 2 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கு. செவ்வகத்தின் பரப்பளவு 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் நீள அகலங்கள் யாவைன்னு கேட்குறாங்க. ஓகேவா இப்போ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் பார்த்தோன்னே போட்டுடலாம். என்ன சொல்கிறாங்க? எல் இன்ட்டு பி வந்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளோ வரணும்? 80 வரணும் ஏரியா. அதே மாதிரி லென்த்தை விட பிரெத் வந்து 2 சென்டிமீட்டர், அதாவது நீளம் அதன் அகலத்தை விட 2 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அகலம் வந்து நீளத்தை விட 2 சென்டிமீட்டர் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன்ஸை செக் பண்ணலாம். 10 8 அப்படின்னா அகலத்தை விட 2 சென்டிமீட்டர் வந்து இது அதிகம், இது கரெக்டு. 10 into 8 80. ஸோ பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டுன்னு. ஓகேவா 6 8 48 வராது, 6 4 24 வராது, 12 into 10 120 வராது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஒரு செவ்வகத்தின் நீளத்தை 2 மடங்காகவும் அகலத்தை 3 மடங்காகவும் ஆக்கினால் கீழ்கண்டவற்றுள் எது சரி? ஒரு செவ்வகம் சொல்லிட்டாங்க, அதோட நீளத்தை எல்லை வந்து 2 மடங்கு ஆக்குறாங்க, அகலத்தை வந்து 3 மடங்கு ஆக்குறாங்க. அப்போனா எந்த கான்செப்ட் கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றுறப்ப நார்மலாக ஏன்னா எல் இன்ட்டு பி தானே. ஸோ இப்போ எப்படி மாற்றிருக்காங்க? எல்லுக்கு பதிலாக 2l, பிக்கு பதிலாக 3b. இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 6 times of எல் இன்ட்டு பின்னு வரும். எல் இன்ட்டு பின்னா என்ன? ஆல்ரெடி இருக்க ஏரியா தானே. ஸோ ஏற்கனவே இருக்க பரப்பளவில் 6 மடங்கு 6 times மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
இந்த கொஷின் வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஷின். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த கொஷினுக்கு ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு செவ்வகத்தோட நீளம் 3 சென்டிமீட்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, அதிகரிக்கிறாங்க. அதே சமயத்தில் அகலத்தை வந்து 3 சென்டிமீட்டர் குறைக்கிறாங்க. அப்போது ஏரியா வந்து என்ன ஆகுது அப்படின்னா 18 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு குறைஞ்சிருது. இது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லென்த்தில் 1 சென்டிமீட்டர் வந்து குறைச்சா பிரெத்தில் 2 சென்டிமீட்டரில் இன்க்ரீஸ் பண்ணால் அதே சமயத்தில் அப்போ ஏரியா என்ன ஆகுது, 14 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை வச்சு அந்த ரெக்டாங்கிளோட லென்த் என்ன, பிரெத் என்ன, இதை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ உங்களோட கமெண்ட்டை ஆன்சரில் தெரிவிங்க. யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறீங்களோ, ஆன்சர் பண்ணுறீங்களோ கரெக்டான ஆன்சரை, அவங்கள நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? மேக்ஸில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் மேக்ஸ் ரிலேட்டடாகவும் வரப்போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.